வணக்கம் லைவ் சென்னை .com வீவர்ஸ். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது முதற்கட்ட மற்றும் அதன் விரிவாக்க வழித்தடங்களில் உள்ள 36 முக்கிய இடங்களில் சோலார் பேனல்கள் அமைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. இது குறித்து மே 2026 வெளியான சமீபத்திய தகவல்களை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோவின் 54 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் மொத்தமாக 10.77 மெகாவாட் பீக் திறன் கொண்ட சூரிய சக்தி உள்கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இந்த சோலார் பேனல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமானது ரயில்களை இயக்குவதற்கு அல்லாமல் மெட்ரோ ரயில் நிலையங்களின் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த மின்சாரம் எவற்றுக்கெல்லாம் பயன்படுகிறது என்றால், மெட்ரோ ரயில் நிலையங்களின் தினசரி இயக்க தேவைகளில் சுமார் 22% மின்சார தேவை இந்த சூரிய சக்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. மேலும் ரயில் நிலையங்களின் விளக்குகள், நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகள், குளிர்சாதன வசதி மற்றும் காற்றோட்ட அமைப்புகள், பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் மற்றும் நிர்வாக அலுவலக பயன்பாட்டிற்காக பெரிதும் இது பயன்படுகிறது. இந்த சோலார் பேனல்கள் மெட்ரோ நிலையங்களின் மொட்டை மாடிகள், வாகன நிறுத்தங்கள் மற்றும் பணிமனைகளில் பரவலாக அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேடு மற்றும் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் பணிமனைகள் ரயில் நிறுத்தப்படும் கொட்டடைகள் ஆகும். மேலும் இதில் இடம்பெறும் முக்கிய மெட்ரோ நிலையங்கள் அசோக் நகர், ஆலந்தூர், திருமங்கலம், அண்ணா நகர், செனாய் நகர், நேரு பூங்கா, எழும்பூர், மீனம்பாக்கம், வடபழனி, அருகம்பாக்கம், திருவொற்றியூர், டோல்கேட், மண்ணடி, காலடிப்பேட்டை மற்றும் இக்காட்டுத்தங்கல் போன்ற 36 இடங்கள். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் பலன்கள். இந்த சோலார் பேனல் திட்டத்தின் மூலமாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு மின்சார கட்டணத்தில் ஆண்டுக்கு தோராயமாக சுமார் 5.6 கோடி ரூபாய் மிச்சமாகிறது. சாதாரண மின்சாரத்தை விட யூனிட்டிற்கு சராசரியாக ரூபாய் 3 வரை சேமிப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலக்கரி மூலம் தயாரிக்கப்படும் மின்சார பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் கார்பன் உமிழ்வு பெருமளவு குறைத்து சென்னை நகரம் பசுமையாக்கப்பட இது உதவுகிறது. மேலும் இந்த வெற்றியை தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தனது சூரிய சக்தி திறனை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. தற்போதைய முதற்கட்ட வழித்தடத்தில் கூடுதலாக 2 MWP திறன் கொண்ட பேனல்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் தற்போது கட்டுமானத்தில் இருக்கும் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் காரிடர் 4 வழித்தடத்தில் தனியாக 10 MWP திறன் கொண்ட பிரம்மாண்ட சூரிய சக்தி ஆலை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.